Dear friends, hi everyone, very good morning to all. இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்டிஷனல் கிளாஸஸ் அதாவது இஃப் கிளாஸ் இஃப் கண்டிஷன் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 1 and 2 ரெண்டுக்குமே சேர்த்து இதில் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸஸ்னால் என்ன, இஃப் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. ப்ராபபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன், அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன் ஓகேங்களா. இப்போ கிளாஸ்னால் என்னென்னு தெரியணும். நம்ம கிளாஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் இல்லைங்களா. இப்போ நம்ம ஃப்ரேஸ்லாம் பார்த்துருப்போம், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், சொற்றொடர்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி ஃப்ரேஸ் இன் கிளாஸ் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதில் வாட் இஸ் கிளாஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். கிளாஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸு, அதில் மெயின் கிளாஸ் இருக்கும், சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் ரெண்டுமே இருக்கும். இஃப் கிளாஸு ப்ளஸ் மெயின் கிளாஸ். இந்த இஃப் கிளாஸ் தான் சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து எப்பவுமே மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னா இதை கம்பைன் பண்ணும்போது இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தெர் ஆர் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ப்ராபபிள் கண்டிஷன், இதில் பாருங்கள் வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ப்ராபபிள் கண்டிஷன் இருக்கும். தென் இம்ப்ராபபிள் கண்டிஷன், இதில் இம்ப்ராபபிள் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிசன், அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். இந்த இடத்துல லிசன், அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். ஓகே, ஸோ வி ஹாவ் 3 கண்டிஷன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன், அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்றத ஓப்பன் கண்டிஷன்னு சொல்லலாம். இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்றத ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நடக்காத ஒன்று, நிறைவேறாத ஒன்றை பற்றி பேசுகிறது சரிங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு ப்ராபபிள் கண்டிஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிசன். இந்த ப்ராபபிள் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இதில் இட் இஸ் கால்டு ஓப்பன் கண்டிஷன். என்னென்ன டென்சஸ்லாம் வரலாம் அப்படின்னா ப்ரெசண்ட் இருக்கும் சரிங்களா, ப்ரெசண்ட் இருக்கும் ப்ளஸ் ஃப்யூச்சர் ஓகேங்களா. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. வெர்பு 1ல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஒர்க் ஹார்ட், யூ கோ ஃபாஸ்ட், ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே மெயின் வேர்ப் வந்து எப்பவுமே 1ல் இருக்கும். ஒர்க் அப்படின்ற வேர்டு பேஸ் ஃபார்ம் தான் இருக்கும். அதேமாதிரி வில் பாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப், வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். ஸோ இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். இது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல் மட்டும் பாருங்கள், ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லிசன், ப்ரெசன்ட் அப்படின்றது இந்த சென்டென்ஸு ஓகேங்களா, ஃப்யூச்சர் அப்படின்றது இந்த சென்டென்ஸு. ஸோ இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிள் கண்டிஷனில் ப்ரெசன்ட் ப்ளஸ் ஃப்யூச்சர். ஸோ இஃப் கிளாஸ் அப்படின்றது ப்ரெசண்ட்லேயும் மெயின் கிளாஸ் வந்து ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். இதுதான் இஃப் கிளாஸ் ப்ரெசண்ட்லேயும் மெயின் கிளாஸ் ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். ஸோ இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ டேஸ் பாஸ், யூ டேஸ் பாஸ். ஆப்ஷனில் வில், would have, could have இதெல்லாம் இருக்கும். நம்ம வில் தான் சூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ ப்ராபபிள் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ப்ளஸ் ஃப்யூச்சர் இருக்கும். அப்போ சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இங்கே வரக்கூடிய லிசன், இங்கே வரக்கூடிய எல்லா மெயின் வேர்ப்புமே ப்ரெசன்ட், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். அதே மாதிரி எஸ் சேர்ந்து வரலாம் சம்டைம்ஸ். இப்போ இந்த இடத்துல தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், ஹீ கோஸ், ஹீ ஈட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வில் ப்ளஸ் பாஸ் வரலாம், இல்லை கேன் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ராபபிள் கண்டிஷன். இது ஓப்பன் கண்டிஷன்னு சொல்லலாம். ஸோ ப்ரெசன்ட் ப்ளஸ் ஃப்யூச்சர் இருக்கும் ஓகேங்களா. லிசன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ராபபிள் கண்டிஷன். இந்த இம்ப்ராபபிள் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா இதை ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன்னு சொல்லியிருக்கோம். இது இமேஜினரி கண்டிஷன்னு சொல்லலாம் ஓகேங்களா, கற்பனையாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பறவையாக இருந்தால் பறப்பேன். இஃப் ஐ வோர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, இஃப் ஐ வோர் அ ஃபிஷ் ஐ வுட் ஸ்விம் ஓகேங்களா. இப்போ வி ஆர் ஹியூமன் பீயிங், பட் நம்ம இதுவாக இருந்தால் நான் இதுவாக இருப்பேன்னு சொல்கிறது. இஃப் ஐ வேர் த பிஎம் ஆஃப் இந்தியா ஐ வுட் அபாலிஷ் ஸ்லேவரி. ஸோ இமேஜின் பண்ணி பேசுகிறது சரிங்களா. இப்போ
ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்றது இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படின்றது. பட் இது வந்து நம்ம செகண்ட் கண்டிஷன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்துட்டு கற்பனையாக தான் சொல்கிறது. இஃப் யூ ஒர்க்குடு ஹார்ட் யூ வுட் பாஸ். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த வெர்பு டூ அப்படின்றது நமக்கு என்னென்னா வெர்பு டூன்றது ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு வெர்பு டூ வந்து பாஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா, வெர்பு டூ அப்படின்றது பாஸ்ட் ஃபார்மு. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலாக இஃப் யூ ஒர்க்குடு ஹார்ட் இந்த இடத்துல வேர்பு டூன்ற அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம், வுட்ன்றது வில்லோட பாஸ்ட் மாடல் ஆக்சிலரி, குட் கேனோட பாஸ்ட்டு, தென் இங்கே வரக்கூடிய மெயின் வேர்ப் ஷுட் பி இன் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகேங்களா, வேர்பு ஒன்றில் தான் இருக்கணும். ஸோ இங்கே பாஸ்ட்டு ப்ளஸ் வுட். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் இந்த ரூல் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஒர்க்குடு ஹார்ட், ஸோ இஃப்ன்றது இஃப் நம்ம ஆசிட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடியது, தென் சப்ஜெக்ட், தென் மெயின் வேர்ப் ஒர்க்குடு பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இது வந்துட்டு ஹவ் அந்த அட்ஜெக்டிவ், அது பிரச்சனை இல்லை. தென் யூ வுட் பாஸ். இப்போ கொஷின் எப்படி வரும்னா இஃப் யூ ஒர்க்குடு ஹார்ட் யூ டேஸ் பாஸ். இப்போ இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. லிசன், இப்போ இந்த இடத்துல ஒர்க்குடு பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன கொடுக்கணும்? இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் பாஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் வில் பி கிவன் will, would, can, could have இப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? வுட்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். சரிங்களா, சம்டைம்ஸ் இப்படியும் கேட்கலாம். இப்போ இஃப் யூ டேஸ் ஹார்ட் யூ வுட் பாஸ், இந்த மாதிரி கூட கேட்கலாம். இப்போ இதான் கொஷின். இப்போ யூ வுட் பாஸ் கொடுத்துட்டு இஃப் யூ டேஸ் கொடுத்துருக்கலாம். அப்போ ஒர்க்ட் had worked அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா worked அப்படின்ற வேர்டை சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இது செகண்ட் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன். இதை வந்து இமேஜினரி கண்டிஷன் இல்லை ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னா இது நடக்கலாம், நான் இதுவாக இருந்தால் இதுவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு மாடல் இருக்குது. என்ன அப்படின்னா இஃப் ஐ வோர், இது எக்ஸப்ஷனல். இது ஆல்ரெடி டெட்டில் கேட்டிருக்காங்க. எப்படின்னா இஃப் ஐ வோர் அ போர்ட், இப்போ ஆப்ஷனில் கீழே ஐ வந்தால் வாஸ் தான் வரும் இல்லைங்களா நமக்கு ரூல் படி. பட் இஃப் ஐ இந்த இஃப் கிளாஸில் மட்டும் செகண்ட் கண்டிஷனில் வரும்போது இஃப்க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட், அது ஐயா இருக்கலாம் இல்லை ஹீ ஷீ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து என்னமா இருக்கும் அப்படின்னா வேர் அப்படின்ற வேர்டாக தான் இருக்கணும். இந்த ரூல் வந்து எக்ஸப்ஷனலாக இஃப் கிளாஸில் செகண்ட் கண்டிஷனில், அதாவது இம்ப்ராபபிள் கண்டிஷனில் இஃப்க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பி ஃபார்ம் வேர்ப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா வேர் அப்படின்ற வேர்டாக தான் இருக்கணும். சரிங்களா, ஸோ இஃப் ஐ வோர் அ பேர்ட் ஐ குட் ஃப்ளை ஆர் ஐ வுட் ஃப்ளை. ஸோ சேம் இந்த மாதிரி கொஷினே கேட்டிருக்காங்க ஆலிட்டேட்டில். ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். இதை நம்ம தேர்டு கண்டிஷனாக கொடுத்துருக்கோம். அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன் இதை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சில ஆக்சுவலாக இது நடந்திருந்தால் என்னவாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஐடியா வந்துட்டு தட் ஐடியா டிட் நாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட்டில் நடக்கலை, அந்த அப்போ அது ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ இது நடந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலை, ட்ரெயினை பிடிக்கலை, இது பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தால் ட்ரெயினை பிடிச்சிருப்பேன். இஃப் ஐ ஹேட் கான் டு த ரயில்வே ஸ்டேஷன் ஐ வுட் ஹாவ் காட் த ட்ரெயின். ஓகேங்களா, இப்போ நான் போகலை பிடிக்கலை, போயிருந்தால் பிடிச்சிருப்பேன். அந்த பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணல, ஸ்கோர் பண்ணல. அப்போ இஃப் ஐ ஹேட் ப்ரிப்பேர்டு வெல் ஐ வுட் ஹாவ் ஸ்கோர்டு குட் மார்க்ஸ் இன் த எக்ஸாமினேஷன், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்மேட்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். had ப்ளஸ் verb 3, had ப்ளஸ் verb 3, அதாவது பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக இஃப் கிளாஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இஃப் கிளாஸ், இதுக்கு பேர் இஃப் கிளாஸு, இது மெயின் கிளாஸு. அப்போ would or could have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே இருக்குது பாருங்கள், you would have past. இப்போ இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் ஹாவ் பாஸ்ட். இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலை, பாஸ் பண்ணலை. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா பாஸ் பண்ணியிருப்ப. இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் ஹாவ் பாஸ்டு. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு திஸ் ஆக்ஷன் டிட் நாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். ஓகே, ஸோ நடந்திருந்தால்
இஃப் இட் ஹேட் ஹேப்பன்ட் வாட் would have happened அந்த மாதிரி இது நடந்திருந்தால் என்னவா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன், நிறைவேறாத ஒன்றை பற்றி இஃப் கிளாஸில் பேசுகிறது. ஓகேங்களா? அப்போ இஃப் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் 3 கண்டிஷன்ஸ். அகெயின் ஐ டெல் யூ, லிசன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கண்டிஷனல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ப்ராபபிள் கண்டிஷன், ப்ராபபிள் கண்டிஷன்னாலே நமக்கு வந்து ப்ரெசன்ட் ப்ளஸ் ஃப்யூச்சர். ஸோ ப்ரெசன்ட் ப்ளஸ் ஃப்யூச்சர். இப்போ நம்ம இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ் அப்படின்றது தான் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும் இஃப் கிளாஸில். லிசன், இந்த இடத்துல இஃப் கிளாஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இம்ப்ராபபிள் கண்டிஷன். இம்ப்ராபபிள் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் லிசன், இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இதை வந்து ஹைப்பத்தட்டிக்கல் கண்டிஷன், இதை ஹைப்பத்தட்டிக்கல் கண்டிஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸும் மெயின் கிளாஸில் would. எது இஃப் கிளாஸ் அப்படின்னா இதுதான் இஃப் கிளாஸ், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் இஃப் கிளாஸு, இதுக்கு பேர் என்னதுன்னா மெயின் கிளாஸ். சரிங்களா? ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸும் இங்கே வந்து would ஆர் could ப்ளஸ் இங்கே வரக்கூடிய மெயின் வேர்ப் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி இன் ப்ரெசன்ட் ஃபார்ம். கீப் இட் இன் யுவர் மைண்ட், இது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனலாக இஃப் கிளாஸில் செகண்ட் மாடலில் மட்டும் என்ன வரும் அப்படின்னா இஃப் வந்துச்சுன்னா, ஐ வந்துச்சுன்னா, இல்லை ஹீ வந்தால் எது வந்தாலும் இந்த இடத்துல வேர் மட்டும்தான் கொடுக்குறோம் செகண்ட் மாடலில். ஸோ இங்கே வந்து பாஸ்ட் குட், அதாவது மாடல் ஆக்சிலரியோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், கேன் குட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல. லிசன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷனில் ரூல் என்ன பார்த்தோம்னா இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஏன்னா ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. ஸோ இங்கே வந்து would have passed, இது ஆக்சுவலாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோட பாஸ்ட். will have passed அப்படின்றது would have passedன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் 3 கண்டிஷன்ஸ். ஓகே, லிசன். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸில் ப்ரெசன்ட் ப்ளஸ் கேன் ஆர் வில் ப்ளஸ் வேர்பு 1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இதுதான். அப்போ இந்த ப்ரெசன்ட் அப்படின்றது என்னதுன்னா இஃப் கிளாஸ். இந்த யூ வில் சஃபர் ஃப்யூச்சர், கேன் ஆர் வில் ஆர் ஷால் ஆர் மே எது வேணால் வரலாம், இது ஃப்யூச்சர். ஸோ அப்போ இஃப் யூ வேஸ்ட் வாட்டர் யூ வில் சஃபர். கொஷின் எப்படி வரும் அப்படின்னா இஃப் யூ வேஸ்ட் வாட்டர் யூ டேஷ் சஃபர்னு கேட்கலாம். அப்போ யூ வில் சஃபர். இல்லை இஃப் யூ வேஸ்ட் வாட்டர், இஃப் யூ வேஸ்டட் வாட்டர், இஃப் யூ ஹேட் வேஸ்டட் வாட்டர் இப்படிலாம் கொடுத்துட்டு இது என்ன கண்டிஷன், ப்ராபபிள் கண்டிஷனா, இம்ப்ராபபிள் கண்டிஷனா, அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷனா, இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ வி ஷுட் பி ரெடி. ரைட். இஃப் யூ லெட் மீ சம் மணி, ஆக்சுவலாக இந்த இடத்துல லெண்ட் மீ சம் மணி, இந்த இடத்துல இஃப் யூ லெண்ட் மீ சம் மணி ஐ கேன் பை எ நியூ கார். இங்கேயும் பாருங்கள் ப்ரெசன்ட் லெண்ட், LEND, lend. If you lend me some money I can buy a new car. The new car அப்படின்றது டைப் ஆகலை, நியூ கார். ஓகே. இஃப் நவீன் இஸ் லேட், ப்ரெசன்ட் ஃபார்ம், இங்கே வில் பி பனிஷ்ட். இப்போ கொஷின் எப்படி கூட இருக்கும், லிசன். இஃப் நவீன் இஸ் லேட் இந்த மாதிரி கொடுத்துட்டு he டேஸ் பி பனிஷ்ட், இங்கே வில் பி, would be, could be, would have been அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இஃப் நவீன் இஸ் லேட் he will be punished. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் இஃப் இட் ரெயின்ஸ், இட்டுக்கு அப்புறம் ரெயின்ஸ் கொடுத்துருக்கோம், ஏன்னா இட்டுன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ரெயின்ஸ் வேர்போட எஸ் சேர்ந்து வரும். ஐ ஷால் கெட் வெட். ஸோ இதுவும் ப்ரெசண்ட்டில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் ப்ளஸ் ஃப்யூச்சர். ஸோ இதுதான் என்ன கண்டிஷனா, ப்ராபபிள் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, லிசன். இதில் பார்த்தீங்கன்னா லிசன் பாஸ்ட் மெயின் கிளாஸ் வந்து பாஸ்ட்லேயும், இது பார்த்திங்கன்னா இஃப் கிளாஸ், இஃப் கிளாஸ் வந்து பாஸ்ட்லேயும் மெயின் கிளாஸ் வந்து குட் ஆர் வுட் ப்ளஸ் வெர்பு 1. ஸோ குட் ஆர் வுட்டுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் தான் இருக்கணும். இப்போ பாரு, இஃப் ஹீ ஸ்டடீட், லிசன் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஹீ ஸ்டடீட் அப்படின்றது பாஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அப்போ ஹீ வுட் பாஸ் தான் வரும். சரிங்களா? வில் பாஸ் போட முடியாது. ஸோ கொஷின்ஸ் மே பி ஆஸ் லைக் திஸ். ஸோ இஃப் ஹீ ஸ்டடீட் வெல் ஹீ டேஸ் பாஸ் த எக்ஸாம், ஹீ வுட் பாஸ் த எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்.
அடுத்து if I were a bird I would fly. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எக்ஸாம் தான். லிசன். நெக்ஸ்ட் பாருங்கள், அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷனில் ஒன் மோர் திங். லிசன். இந்த இடத்துல இஃப் ஹி ஹேட் மோர் மணி. இப்போ ஒரு ஹேட் வந்துச்சுன்னா இது ஆக்சுவலாக டிட் ப்ளஸ் ஹாவ். we have to take it as simple past. இதை வந்து என்ன எடுத்துக்கணும், நம்ம சிம்பிள் பாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இஃப் ஹி ஹேட் மோர் மணி ஹீ வுட் ஃபீட் அ லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ ரெண்டு ஹேட் வந்துச்சுன்னா அதை பாஸ்ட்டு பர்ஃபெக்ட், சரி பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஹேட் தான் இருக்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் பாஸ்ட். ஸோ இப்போ என்னென்னா இஃப் ஹி ஹேட் மோர் மணி he would feed a lot of people. Okay, so would plus feed அப்போ would plus present form of the main verb. had plus past participle பாருங்க. இப்போ இது ஓகே, இதுதான் had plus past participle plus would have plus past participle verb 3. இப்போ என்னென்னா past perfectும் would have plus past participle இதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். லிசன். என்ன கண்டிஷன் அப்படின்னா தேர்ட் கண்டிஷன், இஃப் ராஜ் had got, இது என்ன அப்படின்னா past participle. had plus verb 3, had got enough water he would have shared it with his neighbor. would have plus past participle. அப்போ question இப்படி தான் இருக்கும், if Raj had got enough water he dash it with his neighbor. would have shared, will share, would share அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணோம், would have shared ஆப்ஷன்லேயே இருக்கும். Then if James had performed, இதில் பாருங்கள், had performed well he would have got an award. அப்போ if James had performed well, இதில் இதுவும் past participle, so he would have got an award அப்படின்னு இருக்கும். சரிங்களா. லிசன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது நம்ம ரெண்டு ஹேட் பார்ப்போம். இஃப் ஹி had enough money. இப்போ இந்த ஹேட் வந்துச்சு அப்படின்னா இது டிட் ப்ளஸ் ஹாவ், இது ஹேட் டு கீப் சம்திங் இல்லையா, டு ஹாவ் சம்திங். அப்போ இஃப் ஹி had enough money he would have helped the poor. ஸோ சிங்கிள் ஹேட் வந்தால் would help, டபுள் ஹேட் வந்தால் would have helped. இந்த ரூல் நல்லா பார்த்துக்கணும். திஸ் கொஷின் இதுக்கு எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். we may expect in the examination. Okay, so if he had enough money he would have helped the poor. Okay, so இப்போ double had வந்துச்சுன்னா we should consider this as past perfect. Okay, so இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, லிசன். ஸோ இதுதான் இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா I have given examples one by one we can see. So present, listen, present plus can or will plus main verb 1 கொடுத்துருக்கோம். ஸோ present future இதுதான். ஸோ if you waste water you will suffer. if you lend me some money I can buy a new car. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து if Naveen is late he will be punished. Okay, if it rains I shall get wet. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ப்ளஸ் ஃபியூச்சர் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல் ஹைபோதெட்டிக்கல் கண்டிஷன் சொன்னோம் இல்லையா. if he studied well he would pass, studied past would pass இங்கே வந்துடும். if I were a bird I would fly. if he had, அங்கே ரெண்டு ஹேட் பார்த்தோம் இல்லையா தேர்டு மாடலில். செகண்ட் மாடலில் சிங்கிள் ஹேட் மட்டும்தான் வரும். சிங்கிள் ஹேட் வந்துச்சுன்னா இங்கே would போட்டுக்கிறோம். சரி, would ப்ளஸ் மெயின் verb 1 இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது தேர்ட் மாடல் இல்லையா. ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொன்னோம் இல்லையா. பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும் ப்ளஸ் would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான். அப்போ நம்ம இந்த had got மைண்டில் வச்சுக்கணும், would have shared இதை மைண்டில் வச்சுக்கணும், had performed would have got. ஓகே, ஸோ இங்கே தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா had enough money. ஸோ had ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த had வந்துட்டு ஆக்சிலரி verb. சரிங்களா. இது வந்துட்டு மெயின் verb. ஓகே, ரைட். ஸோ had ப்ளஸ் had enough money he would have helped இந்த மாதிரி ஆன்சர் வேணும். ஸோ இதுதான்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் கிவ் மீ சம் informations. Okay, let me know your doubts. I think it will be helpful to you. I think you will understand. Thank you for your listening. Thank you.